இன்று நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய பாடத்திட்டமானது யூனிட் 6 வாட்டர் கன்சர்வேஷன் டெக்னிக்ஸ், அதாவது அழகு 6 நீர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள். என்னுடைய பெயர் KS இளங்கோவன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், கெஸ்ட் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் டிவிஷன், DDU KK, காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி, திண்டுக்கல். இன்றைய பாடத்திட்டத்தில் நாம் கீழ்கண்ட விவரங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த பாடத்திட்டத்தின் நோக்கங்கள். அடுத்ததாக அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிகழ்வு நீர் பாதுகாப்பு, அதாவது தண்ணீரை எப்படி பாதுகாக்கின்றது, வாட்டர் ப்ரொடெக்ஷன். அடுத்ததாக உள்நாட்டு நீர் பாதுகாப்பு, இன்லேண்ட் வாட்டர் ப்ரொடெக்ஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா தொழில்துறை நீர் பாதுகாப்பு, அதாவது இண்டஸ்ட்ரியல் ஆஸ்பெக்ட்ல வாட்டர் எப்படி யூஸ் பண்றாங்க, அதனுடைய அவசியம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அடுத்ததாக விவசாய நீர் பாதுகாப்பு, அதாவது நம்ம வேளாண்மை துறையில தான் அதிகமான நீர் நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த வேளாண் செயல்களுக்கு நீர் எந்த முறையில நம்ம சேமிக்கிறோம், அதை எப்படி முறையாக பாதுகாப்பா வச்சிருக்கோம், பயன்படுத்துறோம் அப்படின்ற விஷயம். அடுத்தது பார்த்தோமானால் நீர்ப்பாசன முறைகள், மெத்தட்ஸ் ஆஃப் வாட்டர் இரிகேஷன். மேற்பரப்பு முறை, ரன் ஆஃப் சர்ஃபேஸ் இரிகேஷன். அந்த ரன் ஆஃப்ல வரக்கூடிய வாட்டரை நம்ம எப்படி கலெக்ட் பண்றோம், அதை எப்படி பாதுகாக்கிறோம், எப்படி சேமிக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது நாம் பார்க்க வேண்டிய ஒரு பாடம் திட்டம் என்னவென்றால் நீர்ப்பாசனத்தின் அழுத்தம் அமைப்பு. அதாவது நீர்ப்பாசனம் என்பது கிணற்றிலிருந்து வாய்க்கால், மோட்டார் உதவியுடன் வாய்க்கால் மூலமாக பாய்ச்சுவது. அது போக பாத்தீங்கன்னா சப்சர்ஃபேஸ் இரிகேஷன், அதாவது பைப்பு வழியாக பிரஷருடன் அழுத்தம், அதாவது நீர் செல்வதற்கான அழுத்தத்தை மோட்டார் மூலமாக கொடுத்து அதன் மூலமாக பூமிக்கு அடியில் கூடி ட்ரிப் இரிகேஷன், ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன், அந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம், தெளிப்பான், அந்த மாதிரி பாசன முறைகளை பயன்படுத்துது. அடுத்து நீர்ப்பாசன திறன், அதாவது ஒரு வாட்டர் ஒரு நம்ம பயன்படுத்துறதுக்கு அதனுடைய எஃபிசியன்சி எவ்வளவு அப்படின்னு பாக்குறது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சேவிங்ஸ் எஃபிசியன்சி, டிஸ்ட்ரிபியூஷன் எஃபிசியன்சி, அதான் நீர் கடத்தல் திறன். அடுத்து யூசேஜ், அதாவது வாட்டர் யூசேஜ் எஃபிசியன்சி. அடுத்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ், அதனுடைய எஃபிசியன்சி பார்க்கலாம். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது தண்ணீர் ஒரு இடத்துல நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கு, அதை எப்படி கடத்தி அதை எப்படி விநியோகிக்கிறோம். விநியோகிக்கிற மீன்ஸ் வயல்களுக்கு எப்படி பயன்படுத்துறோம், தொழிற்சாலைகளுக்கு எப்படி பயன்படுத்துறோம், அன்றாட வாழ்க்கைக்கு, குடிநீருக்கு, சமையலுக்கு எப்படி பயன்படுத்துறோம், அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். இதற்கு முன்னால நிறைய யூனிட் நம்ம கலந்து ஆலோசிச்சு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இதுக்கு முந்தைய பாடத்திட்டத்துல. அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பார்த்தோம். அடுத்து நீர் சேமிப்புடைய தொழில்நுட்பங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் வாட்டர் கன்சர்வேஷன், அது நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த யூனிட்ல நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். பல்வேறு வகையான நீர் சேமிப்பு கட்டமைப்புகள் மற்றும் அவற்றின் கட்டுமான விவரங்களும் விவரிக்கப்பட்டன. எப்போ? இதற்கு முந்தைய பாடத்திட்டம் யூனிட் 2, 3, 4, 5 இதுல பார்த்தோம். பல ஆண்டுகளாக அதிகரித்து வரும் மக்கள் தொகை, வளர்ந்து வரும் தொழில்மயமாக்கல் மற்றும் விரிவாக்கப்பட்ட விவசாயம் ஆகியவை தண்ணீருக்கான தேவையை அசாதாரணமாக உயர்த்தியுள்ளன. இந்த விஷயங்கள்னால தண்ணி நீரின்றி அமையாத உலகு. அது பெரியோர்கள், முன்னோர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நீரின்றி அமையாது உலகு. அதற்கேற்றார் போல் தற்போது அதிகரித்து வரும் மக்கள் தொகை, வளர்ந்து வரும் தொழில்மயமாக்கல் மற்றும் விரிவாக்கப்பட்ட விவசாயம் ஆகியவை தண்ணீருக்கான தேவையை அசாதாரணமாக உயர்த்தியுள்ளன. கடந்த காலங்களில் பெரிய, நடுத்தர மற்றும் சிறுநீர் பாசன திட்டங்களை மேற்கொள்வதன் மூலம்
நீர் ஆதாரங்களை மேம்படுத்தவும், மேற்பரப்பு மற்றும் நிலத்தடி நீர் திறனை மேம்படுத்தவும் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இருந்த போதிலும் பெரிய அணைகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஆழமற்ற மற்றும் ஆழ்துளை குழாய் கிணறுகளை நிறுவுவதன் மூலம் அதிகபட்ச நீராற்றலை பயன்படுத்துதல், அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் தொழில், விவசாயம் மற்றும் உள்நாட்டு துறைகளின் போட்டி தேவை காம்படிஷன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பொதுவாக உலகம் முழுவதும், குறிப்பாக இந்தியாவும் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றன. வாட்டர் சேவிங்ஸ், வாட்டர் பொட்டன்ஷியல், இதையெல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தா, நான் இப்ப சொன்ன விஷயங்கள்னால இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுமையுமே நீர் தேவையை அறிஞ்சிருக்கின்றன, அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நடைமுறையில் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. எனவே மழைப்பொழிவு உட்பட தற்போதுள்ள வளங்கள் உகந்த முறையில் பயன்படுத்துவதும் முறையாக பாதுகாக்கப்படுவதும் இன்றியமையாத ஒன்றாகும். எனவே நீர் சேமிப்பு காலத்தின் தேவை நீண்ட நாட்கள் நமக்கு நம் வாழ்வுடன் ஒன்றி போகக்கூடிய அமைப்பாக உள்ளது, செயலாக உள்ளது. நீண்ட கால நிலைத்த தன்மையை உறுதி செய்வதற்காக நீர் பாதுகாப்பின் அவசியம் மற்றும் முக்கியத்துவம் குறித்து உலகின் பெரும்பாலான பகுதிகளில் இப்போது விழிப்புணர்வு ஆங்காங்கே அதிகரித்து வருகிறது. இதுதான் உண்மை. நீர் பாதுகாப்பு. நீர் பாதுகாப்பு நடவடிக்கை என்பது ஒரு செயல், தொழில்நுட்பம் அல்லது மேம்படுத்தப்பட்ட வடிவமைப்பு ஆகும். இந்த செயல்முறையானது நீர் இழப்பு, கழிவு அல்லது அதிகப்படியான பயன்பாட்டை குறைக்க இந்த நீர் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இனி பின்வரும் வழிகளில் இதை வெளிப்படுத்தலாம். நீர் இழப்பை குறைத்தல், அதாவது வேஸ்டேஜ், வாட்டர் வேஸ்டேஜ் அதிகமாகிறது. நடத்தை மாற்றம், வாட்டரை யூஸ் பண்றதுல சில மாற்றங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அல்லது வீட்டு வேலைகள் அல்லது அன்றாட தேவைகளில் சாதனத்தை பயன்படுத்துவதன் மூலம் நீர் என்ன ஆகுது, விரயமாகுது, வேஸ்ட் ஆகுது. நீர் சேமிப்பில் தொழில்நுட்ப முன்னேற்றம் அல்லது தொழில்துறை செயலாக்கத்தில் நீர்த்திறன் நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலம் நீர் பயன்பாட்டை குறைத்தல் என்பது சாத்தியம். மேம்படுத்தப்பட்ட நீர் மேலாண்மை நடைமுறைகள் விவசாய உற்பத்தியில் நீரின் பயன்மிக்க பயன்பாட்டை குறைக்கின்றன அல்லது மேம்படுத்துகின்றன. நீர் சேமிப்பின் நன்மைகள். இந்த நீரை சேமிச்சு வைக்கிறதுனால என்னென்ன நம்மளுக்கு பயனுள்ள வழியில அது நம்மளுக்கு உதவியா இருக்கும், சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னா, நீர் பாதுகாப்பு என்பது தொழில்நுட்ப அல்லது சமூக முறைகள் மெத்தட்ஸ் மூலம் புதிய நீரின் பயன்பாட்டை குறைப்பதை குறிக்கிறது. அதாவது ஏற்கனவே இருக்கிற நீரை நம்ம முறையா பயன்படுத்தினோம்னா அடுத்து நம்ம நீர் தேவை தேவைப்படாது. புதிய முறையில நம்ம நீரை தேவைப்படும் அளவுக்கு நம்ம செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நீர் சேமிப்பின் முக்கிய குறிக்கோள் நிலைத்த தன்மை, எதிர்கால சந்ததியினருக்கு வாழ்விட பாதுகாப்பு, டே பை டே லைஃப், அதுக்கு சில பாதுகாப்பான விஷயங்கள் இருக்கு. மனித நீர் பயன்பாட்டை குறைப்பது, உள்ளூர் வனவிலங்குகள் மற்றும் இடம்பெயரும் நீர் பறவைகளுக்கு புதிய நீர் வாழ்விடங்களை பாதுகாக்க இது உதவுகிறது. அத்துடன் புதிய அணைகள் மற்றும் பிற நீர் திசை திருப்பல் உள்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை இது குறைக்கிறது. இந்த அமைப்பின் மூலமாக, இந்த செயல்பாட்டின் மூலமாக நீர் சேமிப்பு மற்றும் நீர் சேகரிப்பு நுட்பங்களை பின்பற்றுதல். மேக்ரோ அல்லது மைக்ரோ அளவில் நீர் சேமிப்பு. வாட்டர் சேவிங்ஸ் மேக்ரோ அல்லது மைக்ரோ ஸ்டேட்டஸ். அதாவது எப்படின்னா, மேக்ரோ அப்படின்றது பெரிய அளவுல கட்டமைப்புகளை உருவாக்குறது, we called as மேக்ரோ, அதாவது பெரிய அளவுல. மைக்ரோன்றது சிறிய கட்டமைப்புகள், சிறிய அளவுல நம்ம தண்ணீரை சேமிக்கிறது. நீர் பற்றாக்குறை மற்றும் வறட்சி விளைவுகளை தணிக்க அல்லது குறைக்க நீர்த்துறையில் நிலைத்த தன்மைக்கு வழிவகுக்கிறது. இந்தியாவில் இயற்பியல், காலநிலை, மண், சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பொருளாதார நிலைமைகளில் பரந்த மாறுபாடுகளுடன் வகைப்படுத்தப்படுகிறது.
எது? நீர் சேமிப்பு. எனவே மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பம் மிகவும் இடம் சார்ந்து பயனுள்ளதாக அனைவருக்கும் இருக்கின்றது. நடைமுறையில் உள்ள பல்வேறு மழைநீர் சேகரிப்பு. இப்ப மழைநீர் சேகரிப்பை பத்தி முந்தைய பாடத்திட்டத்தில் நம்ம விரிவா பார்த்தோம். எப்படி மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கிறது, ஒரு நம்ம வசிக்கக்கூடிய வீட்டின் சுற்றுப்புறத்துல வீட்டின் மேற்கூரையில இருந்து எப்படி மழைநீர் சேகரிக்கிறது, ஒரு மலை சரிவுகள்ல எப்படி நம்ம நீரை சேமிக்கணும், மழைக்காலங்கள்ல அதிகமாக பெருக்கெடுத்து ஓடுவரும் மேற்பரப்பு நீர்களை எப்படி அணை கட்டி அதை சேமிக்கணும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் இப்ப சில பல்வேறு மழைநீர் சேகரிப்பு முறைகளை பார்ப்போம். வேளாண்மை எந்திர முறைகள் மூலம் நிலத்திலேயே மழையை தக்க வைத்துக் கொள்ளுது. இது ஒரு செயல்பாடு. நிலப்பரப்பிலிருந்து மேற்பரப்பு ஓடுதலை, இந்த மேற்பரப்பு ஓடுதல் அப்படின்றது ரன் ஆஃப். எப்போ? டியூரிங் ரெய்னி சீசன். தொடர்ந்து மழை பெய்யறதுனால பூமியினுடைய மேற்பரப்புல ஓடுது பாருங்க தண்ணீர், அதைத்தான் ஓடுதலை அறுவடை செய்தல். We have to harvest the run of water during rainy season. மற்றும் அதன் பின்னர் பயன்படுத்துவதற்காக சேமித்தல். ஓகே, போதும், நம்மளுக்கு இருக்கிறதே குறைந்த அளவு நிலப்பரப்பு தான், இதுக்கு போதும். மீதி என்ன செய்யறது? மீதியை சேமிக்கணும். மீதியை சேமிக்கிறதுக்கு ஒரு பண்ணை குட்டை அமைக்கலாம், அல்லது சிறு தடுப்பணை அமைக்கலாம், அல்லது உறிஞ்சு குழிகள் அமைக்கலாம். வற்றாத மேற்பரப்பு, துணை மேற்பரப்பு, நீர் ஆதாரத்தை, நீரூற்றுகள் மற்றும் நீரோடைகள். அந்த வற்றாத மேற்பரப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா நீரூற்றுகள் மற்றும் நீரோடைகள். இவற்றை திசை திருப்புதல். பயன்பாட்டிற்கு போக மீதியை சேர்த்து வைப்பதற்காக திசை திருப்புதல். கூரை மழைநீர் சேகரிப்பு, ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். நிலத்தடி நீர் சேகரிப்பு நடைமுறைகளில் கட்டு மற்றும் மொட்டை மாடி, தாவர தடைகள், விளிம்பு கட்டுதல், விளிம்பு அகழி, சமன் செய்தல், விளிம்பு விவசாயம், கவர் பயிர் அப்படின்னா கவர் கிராப், மற்றும் தலைக்கூலம், பாதுகாப்பு உழவு மற்றும் ஆழமான டீப் ப்ளோயிங் ஆகியவை அடங்கும். நாடிகள். நாடிகள்னா என்ன? தோண்டப்பட்ட குளங்கள். இப்ப ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்துல, அதாவது ஒரு ரிமோட் வில்லேஜஸ், அங்க போக்குவரத்து கிடையாது, பஸ் வசதி கிடையாது, நடைப்பயணமா தான் எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய இடங்கள் இருக்கும். அந்த இடத்துல ஒரு 50-60 விவசாயிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு விவசாயம் செய்வதற்கும் அவர்களுடைய அன்றாட தேவைகளுக்கும் தேவைப்படக்கூடிய நீரை மழை பெய்யும் காலத்தில் சேர்த்து வைக்கவும் அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்றாங்கன்னா சில குளங்களை தோன்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சேர்ந்து குளங்கள் தோன்றாங்க. அதுக்கு அரசாங்க உதவியும் கிடைக்கும். சரியா? அடுத்து கார்டன்கள், அகார்ஸ், ஹவேலிகள், திசை திருப்பும் கட்டுகள் மற்றும் கூரை மலை தொட்டிகள் மூலம் மேற்பரப்பு ஓடும் நீர் சேகரிப்பை அமைக்கலாம் அல்லது அடையலாம். நீரோடை ஓடை. நீரோடை ஓடைன்றது பாத்தீங்கன்னா சில இடத்துல மலைப்பகுதியில் சரிவுல பாத்தீங்கன்னா மழைக்காலங்கள்ல பாத்தீங்கன்னா நீரூற்று விழுந்துட்டே இருக்கும். அதுல போய் எல்லாரும் குளிப்பாங்க. அது ஊற்று நல்ல தண்ணி இது அப்படின்னு சொல்றது, ஹெர்பல் வேலிலாம் சொல்லிட்டு எல்லாரும் குளிக்கலாம் போகும். அந்த தண்ணீர் எங்கிருந்து வருதுன்னே நம்ம பார்க்க முடியாது. பாறைகளுக்கு ஊடே, மண் அமைப்புகளுக்கு கீழே கூடி அந்த நீரோடையானது பெருக்கெடுத்து வரும். அது என்ன சொல்றோம்? ஊற்றுன்னு சொல்றோம். அதை தடுப்பு கட்டி அதை அறுவடை பண்ணலாம். நாலா அணைகள், தடுப்பணைகள், பண்டாராக்கள், கரைகள் அமைக்கிறது. குறுக்க ஓடக்கூடிய வாய்க்கால் குறுக்கே என்ன செய்யறோம்? கரைகள் அமைக்கிறதா பண்டாராக்கள். ஊடுருவல் தொட்டிகள், குளங்கள் மற்றும் நாடி மூலம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. துணை மேற்பரப்பு அணைகள். மேற்பரப்புல ஓடி வர்றதுக்கு அந்த நீரை தடுத்து நிறுத்துறதுக்கு துணை மேற்பரப்பு அணைகள் குறுக்கால நம்ம கட்டலாம் அல்லது தடைகள் ஏற்படுத்தலாம். மேற்பரப்பு ஓட்டம் அறுவடைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ரன் ஆஃப் பூமியினுடைய மேல் பகுதியில் ஓடக்கூடியதை நம்ம என்ன செய்யறோம்? அதை ஹார்வெஸ்ட் பண்றோம். இந்த இடத்துல அறுவடை அப்படின்னா வாட்டரை சேமிக்கிறது. வேளாண் காலநிலை நிலைமைகளை பொறுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மேற்கண்ட செயல்பாடுகள் பின்பற்றப்படுகிறது. உள்நாட்டு நீர் பாதுகாப்பு, இன்லேண்ட் வாட்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு என்ன? நம்ம சேமிச்சு வச்ச தண்ணியை எப்படி பாதுகாக்க போறோம், எப்படி முறையா பயன்படுத்த போறோம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். நீர் பாதுகாப்பு திட்டங்கள், வாட்டர் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்.
நீர் பாதுகாப்பு திட்டங்கள் பொதுவாக உள்ளூர் மட்டத்தில் பஞ்சாயத்து, நகராட்சி அல்லது உள்ளூர் அரசாங்க அதிகாரிகளால், அரசாங்க அலுவலகங்களால் தொடங்கப்படுகின்றன. பொதுவான உத்திகளில் பொது கல்வி பிரச்சாரங்கள், சமூக நீர் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், நீர் உபயோகத்தில் அதிகரிப்பு மற்றும் கழிப்பறை மறுசீரமைப்பிற்கான மானியங்கள் மற்றும் புல்வெளி தெளிப்பான்கள் மீதான பருவகால கட்டுப்பாடுகள் ஆகியவை அடங்கும். இந்த பாதுகாப்பு முறையில இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் அது உள்ள அடங்கின ஒரு செயல்பாடு. வறண்ட காலநிலை, அதாவது என்னன்னா ட்ரவுட் சீசன், வறண்ட காலங்களில் உள்ள நகரங்களுக்கு, அந்த சூழ்நிலையில் உள்ள நகரங்களுக்கு வெளிப்புற நீர் பயன்பாட்டை குறைக்க புதிய வீடுகளில் இயற்கையான முறையில் தண்ணீர் சேமிப்பை ஊக்கப்படுத்த வேண்டும். அடிப்படை பாதுகாப்பு இலக்குகளில் ஒன்று உலகளாவிய அளவீடு ஆகும். நீர் அளவீடு, நீர் நுகர்வு. பொதுவாக நீர் அளவீடு எப்படி பண்றாங்கன்னா, நீர் நுகர்வு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறாங்க மக்களுக்கு, கால்நடைகளுக்கு, விவசாயத்துக்கு. அப்படி பார்க்கும்போது 20 முதல் 40% வரை நீர் வீணாவதை குறைக்க முடியும். சரியா? நீர் பயன்பாடு குறித்த நுகர்வோர் விழிப்புணர்வு. நுகர்வோர்னா யாரு? நாம தான், கன்சியூமர், யூசர்ஸ், விவசாய தொழில் செய்யறவங்க. தனிப்பட்ட பழக்க வழக்கங்களால் நீர் பயன்பாட்டை மேம்படுத்துதல். வேறு யாரோ பணம் கட்டுறாங்க, நம்மளுக்கு என்ன? நம்ம ஓனர் எங்கேயோ இருக்காரு, அவர் பணம் கட்ட போறாரு, அவர் மோட்டார் போட்டு தர போறாரு, தண்ணியை நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு லாட்ஜுக்கே போறோம், ஒரு விடுதிக்கே போறோம், போய் தங்குறோம் அப்படின்றதுக்காக அந்த லாட்ஜ் ஓனர் தான் வாட்டர் டாக்ஸ் கட்டுவார், அவர் தான் எலக்ட்ரிக் பில்லு கட்டுவார். அதுக்காக தண்ணியை திறந்து விட்டுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. நிறைய பேர் பிரஷ் பண்ணுவாங்க, தண்ணி திறந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் துவைச்சுக்கிட்டு இருப்பாங்க, வாளியில தண்ணி நிறைஞ்சு வீணா போய்கிட்டே இருக்கும். நிறைய பேர் தண்ணி கட்டிட்டு மோட்டார் ஆன் பண்ணிட்டு வயல்ல பாயிட்டோம்னு போயிடுவாங்க, மறந்துடுவாங்க. நம்ம வயல்ல தண்ணி நிறைஞ்சு அது உடைஞ்சு வாய்க்கால போய் வீணாயிக்கிட்டு இருக்கும். அதனால வேறு யாரோ பணம் கட்டுகிறார்கள் என்பதற்காக தண்ணீரை வீணாக்க கூடாது. நீரை சேமிப்பது சரியானது என்பதால் பல் துலக்கும் போதும் ஷேவிங் செய்யும் போதும் குழாயை ஓட விடாதீர்கள். திறந்து வைக்க கூடாது. உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் திறக்கவும் பின் மூடவும். மிகவும் திறமையான சமையலுக்கு ஆண்டுதோறும் உங்கள் பிரஷர் குக்கரை சரிபார்க்கவும். ஏன்னா பிரஷர் குக்கர் சரியா இல்லைனாலும் நம்மளுக்கு இந்த நீரின் தேவை கூடும். ஏன்னா சரியா வேகல, தண்ணி பத்தல, திரும்ப ஊத்துங்கன்னு ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. அதே போல வீடு சுத்தம் செய்யும் போது, பாத்திரங்கள் கழுவும் போது தண்ணீர் ஓடுவதற்கு பதிலாக நமது பானைகள், பாத்திரங்கள் அனைத்தையும் என்ன செய்யணும்? சாப்பிட்டு முடிச்சோன்னா நல்லா ஊற வச்சிட்டோம்னா ஒரே தடவை கழுவிடலாம். அது நல்லா காஞ்சி ட்ரை ஆயிடுச்சுன்னு நிறைய தண்ணி தேவைப்படும். காற்று வீசும் நாட்களில் புல்வெளிகளுக்கு தண்ணீர் விடாதீர்கள். காற்று வீசும் போது நம்ம ஒரு பைப் வச்சு, ஹோஸ் வச்சு அடிச்சோன்னு வைங்க, தண்ணி காத்துல அடிச்சுட்டு வேற எங்கேயோ போய் பாதையில தான் விழுகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நாள் முடிவில் உங்கள் குடிநீர் பாட்டிலில் தண்ணீர் இருந்தால், அதாவது டிராவல் பண்றோம், தண்ணி 2 லிட்டர் தண்ணி பாட்டில் வாங்கினோம், குடிச்சிட்டோம், மீதி இருக்கு, அதை இறங்கினோம்னு கீழே ஊத்தாதீங்க. அது பக்கத்துல ஏதாவது செடி கொடி மரங்கள் இருக்கும், அதுக்கு நம்ம அந்த தண்ணியை ஊத்தலாம். சரியா? இப்படி செய்யறதுனால பாத்தீங்கன்னா, நாம் வசிக்கக்கூட பகுதியிலேயே பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட செயல்பாடுகள்ல வீணாக்கக்கூடிய தண்ணீர் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 8000 லிட்டர் வீணாகுது. சோ மேற்குறிப்பிட்ட செயல்பாடுகள் மூலம் நம்ம தண்ணீர் வீணாவதை தடுக்க முடியும். இதன் விளைவாக நீர் மற்றும் கழிவுநீர் பயன்பாடுகளின் விலை அதிகரிக்குது. ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை வந்துச்சு, வாட்டர் சோர்ஸே இல்லை, ரிசோர்சஸ்லாம் இதாயிருச்சு, நீர் ஆதாரமே குறைஞ்சு போச்சு. அப்ப என்ன, அவங்க 1 லிட்டர் தண்ணி பாட்டில் 20 ரூபா வைக்கிறது 30 ரூபாய்க்கு வைப்பாங்க. வாட்டர் டாக்ஸ் கூடும். ஒரு வண்டியில வீட்டுக்கு தண்ணி கொடுத்துட்டு போற டிராக்டர்காரங்க வாடகை அதிகமாகும். ஒரு குடத்துக்கு 10 ரூபா கொடு, 15 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு ரேட்டை ஏத்துவாங்க. அதே போல குறைந்த பிளஷ் கழிப்பறைகள், உரம் தயாரிக்கும் கழிப்பறைகள் மற்றும் நீரற்ற சிறுநீர் கழிப்பறைகள் கணிசமாக உதவுகின்றன. மேற்கத்திய கழிப்பறைகள், அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட், இப்ப எல்லாம் மாடர்னைசேஷன் ஆஃப் லைஃப். அதுல பார்க்கும்போது எங்க வீட்டுல நான் வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டிருக்கேன் அப்படின்னு, எங்க வீட்டுல எல்லாம் கண்ட்ரி டைப் தான்ப்பா
அந்த பழைய காலத்து முறை தான் இருக்கு அப்படின்னு. பழைய காலத்து டாய்லெட்ல வந்து தண்ணி செலவு கம்மி. ஆனா மேற்கத்திய வெஸ்டர்ன் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் அதிகம் தேவைப்படும். அது பிளஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபோர்ஸ்ல அவ்வளவு தண்ணி போகும். ஆற்றல் திறனுள்ள ஷவர்ஹெட்ஸ் என்றும் அழைக்கப்படும் குறைந்த பாய்ச்சல் ஷவர்ஹெட்டுகள் பயன்படுத்த வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா சில கடைகள்ல நம்ம போய் கேட்டு இந்த மாதிரி குறைந்த அளவு தண்ணீர்லயே டாய்லெட்டை நல்லா சுத்தம் பண்ணக்கூடிய எங்களுக்கு பேசின் கொடுங்க, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து குறைந்த பாய்ச்சல் உள்ள ஷவர்ஹெட் வந்து வாங்கலாம். நுகர்வு அல்லாத தேவைகளில் பயன்படுத்தப்படும் நீரின் மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி அப்புறப்படுத்துவதற்கு பதிலாக வடிகால் தண்ணீரை ஒரு செடி அல்லது தோட்டத்திற்கு நீர்ப்பாசனம் செய்ய அல்லது சுத்தம் செய்ய பயன்படுத்தலாம். சரி, தண்ணி இருக்குது, ஆர்வ பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைக்க வேணாம், அதை ஒரு செடி கொடிகளுக்கு தோட்டங்களுக்கு விடலாமே. சரியா? அந்த மாதிரி காய்கறிகள் மற்றும் பழங்களை கழுவுவதற்கு பயன்படுத்தப்படும் தண்ணீரை பூக்கள் மற்றும் அலங்கார மீன் வளர்ப்பு இதுகளுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், குரோட்டன்ஸ் வளர்க்கலாம், அல்லது ரோஸ் பூக்கள் அதிகமா வந்து நிறைய வீடுகளில் பூத்தொட்டி வச்சிருப்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். தொழில்துறை நீர் பாதுகாப்பு, வாட்டர் ப்ரொடெக்ஷன் இன் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. தொழிற்சாலைகளை தாங்க அதிகமா, அதுக்கு அடுத்து வேளாண் தொழிலுக்கு அப்புறம் அதிகமா எங்க செலவழியுது தண்ணீர் அப்படின்னு பார்த்தா தொழிற்சாலைகள்ல தான். அந்த ரா மெட்டீரியலை கழுவி சுத்தம் பண்றது, ப்ராசஸிங். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஜவுளி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில அந்த வரக்கூடிய அந்த நூலை வந்து சுத்தம் பண்றது, நூலுக்கு டையிங் போடுறது, அதுக்கப்புறம் வந்து தயார் செஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து அலசி எடுக்கிறது, காய வைக்கிறது, அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து டூல்ஸையும் அதுல கழுவி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமா பயன்படும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் தயார் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாயப்பட்டறைகள், இதுல எல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நீர் வந்து பயன்படுது. இந்த விலை மதிப்பற்ற வளத்தின் முக்கிய பயனராக மகத்தான நன்மைகளை வழங்கக்கூடிய நீர் பாதுகாப்பு நுட்பங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் முக்கிய பொறுப்பு உள்ளது என்பதை நாம் அறிய வேண்டும், உணர வேண்டும். தண்ணீரை பயன்படுத்துவதை குறைப்பதன் மூலம் தொழிற்சாலைகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சாயப்பட்டறைகள் இருக்கு. சாயப்பட்டறைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு தொழிற்சாலை பக்கத்துல நம்ம வீடே அமைக்க கூடாது, வீடே கட்டக்கூடாது, அதுதான் முக்கியமானது. அப்படி இருந்தா என்ன ஆகும், அந்த சாயங்கள் வந்து பூமிக்கடியில போய் பெர்குலேட் ஆகி அடிப்பைப்பு கை பம்பு வழியா அந்த சாயம் நீரோட கலந்து நம்மளுக்கு வரும். அதனால நம்ம தான் வந்து தொழிற்சாலை தண்ணீரை எப்படி வந்து மக்களுக்கு வந்து சேதம் அடையாத அளவுக்கு எப்படி வந்து அதை கடத்தணும் அப்படின்றது தொழிற்சாலையில் உள்ளவங்க உணரணும். மக்களாகிய நாம் என்ன செய்யணும், அந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஒரு வேளாண் தொழில் செய்யறதோ குடியிருப்பு முனை கட்டுறதோ நம்ம செய்யக்கூடாது. தண்ணீரை பயன்படுத்தி குறைப்பதன் மூலம் தொழிற்சாலைகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் மற்றும் வணிகம் செய்வதற்கான சொந்த செலவை குறைப்பதன் மூலம் நாம் நிறைவான ஒரு கட்டமைப்பை கூடிய ஒரு வாழ்வு வாழ முடியும். தொழிற்சாலைகளுக்கான நீர் பயன்பாடு, உலோகம், மெட்டல்ஸ், மரத்தொழில்கள், வுட் இண்டஸ்ட்ரீஸ். இப்ப நம்ம வீடு கட்டணும்னா நிலைக்கதவு வேணும், ஜன்னல் வேணும், பீரோ வேணும், கட்டில் வேணும், சேர் வேணும், எல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் ரசாயனம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஜவுளி, டெக்ஸ்டைல்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா ஆயில் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் ப்ராசஸிங் பண்ற இடம். இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீருடைய பயன்பாடு மிக அதிகமா இருக்கு. அநேகமாக ஒவ்வொரு உற்பத்தி பொருட்களும் உற்பத்தி செயல்பாட்டின் சில பகுதிகளின் போது தண்ணீரை பயன்படுத்துகின்றன. உற்பத்தி செயல்பாட்டின் சில பகுதினா என்ன, இந்த ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணி கொண்டு வரோம்ல, லாரியில போட்டு கொண்டு வரோம், அதை வந்து என்ன செய்யறோம், அதை சுத்தப்படுத்தணும்ல. டியூரிங் த டிரான்ஸ்போர்ட்ல வந்து அசுத்தமாயிருக்கலாம், அல்லது அந்த பொருளை லாரியில ஏற்றும் போது அசுத்தமாயிருக்கலாம், அல்லது இறக்கும் போது அசுத்தம் பட்டிருக்கலாம், மாசுபட்டிருக்கலாம், அதை சுத்தம் பண்றோம். அதுக்கடுத்து எண்ட் ப்ராசஸ், முடிவுல வந்து அதை கழுவி சுத்தம் பண்ணி முறையா வந்து நம்ம அதை விநியோகம் பண்ணணும். அதனால நிறைய செயல்படும், இது செலவாகும். பொதுவா பார்த்தோம்னா அந்த நீர் பயன்பாடு அந்த தொழிற்சாலை தயாரிப்புல பதப்படுத்துறதுக்கு செலவாகுது, கழுவுறதுக்கு செலவாகுது,
நீத்து போக செய்வதற்கு செலவாகுது, குளிர்விக்கிறதுக்கு செலவாகுது. அது போக டிரான்ஸ்போர்ட், ஒரு சின்ன போட் மூலமா எடுத்துட்டு போறதுக்கு நீர் வந்து தேவைப்படுது. அல்லது சில இடங்கள்ல அந்த பொருட்களை எடுத்து கடத்தி செல்வதற்கு நீரை பயன்படுத்துறாங்க. அந்த நீர் செல்வதன் மூலம் அந்த பொருள் மிதந்து செல்கிறது. ஒரு தயாரிப்பில் தண்ணீரை இணைத்தல் அல்லது உற்பத்தி நிலையத்திற்குள் சுகாதார தேவைகளுக்காக தண்ணீரை கொண்டு செல்லுதல், உணவு தயார் செய்தல், காகிதம் தயார் செய்தல், ரசாயனங்கள் உற்பத்தி செய்தல், சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியம் அல்லது முதன்மை உலோக தொழில்கள் அனைத்திற்கும் நீரை பயன்படுத்துகின்றன. ஒரு இரும்பு தொழிற்சாலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொருளை வந்து உருவகப்படுத்துறோம் மோல்டு பண்ணி, அப்ப நல்ல பழுக்க வச்சு அவ்வளவு டெம்பரேச்சர் ஹீட்ல பழுக்க வச்சுட்டு அடுத்த என்ன செய்ய பொருள் வடிவம் பெற்றோம்னா குளிர் விற்கிறதுக்கு தண்ணிக்குள்ள அந்த வாட்டர் பாத்துக்குள்ளதான் போடுறாங்க. அப்பதான் அது எருகும் தன்மையை அடையும். தொழிற்சாலைகளில் தண்ணீர் தேவை திரும்பவும் மற்ற துறைகளின் தேவைகளுடன் ஒப்பிடும் போது இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளின் தண்ணீர் தேவை மிகவும் குறைவாக உள்ளது. நல்ல விஷயங்க. மற்ற துறைகளின் தேவைகளை ஒப்பிடும் போது மற்ற நாடுகளா கூட இருக்கட்டும், இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளின் தண்ணீர் தேவை குறைவாக உள்ளது. எப்போ? முன்ன. இப்பதான் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்தாச்சு, இண்டஸ்ட்ரியல் அதிகமா பெருகிருச்சு, மாடர்னைசேஷன் ஆஃப் லிவிங் அந்த ஸ்டைல் வந்து கூடிருச்சு, மக்கள் தொகை முக்கியமா அதிகமாயிருச்சு. அதனால பாத்தீங்கன்னா நீர் தேவை அதிகமாகுது. மக்கள் தொகையின் விரைவான வளர்ச்சியுடன் தொழில்மயமாக்கல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் காரணமாக ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியுடன் தொழில்துறைக்கான தண்ணீர் தேவை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. எப்போ நம்ம வந்து ஒரு குடிக்கிற தண்ணிய காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சோமோ அப்ப நம்ம உணரணும், தண்ணீரை நிறைய வேஸ்ட் பண்றோம், தண்ணீரை சிக்கனமா செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரணும். தொழில்துறை தேவை குறிப்பிட்ட இடங்களில் குவிந்தால் கிடைக்கும் நீர் ஆதாரங்கள் கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாகின்றன. ஒரு குறிப்பிட்ட ஏரியால வந்துட்டு ஒரு 50-60 இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க, அதை சுற்றி உள்ளவங்களும் எப்படி வசிக்க முடியும்? அப்போ நீர் தேவை வந்து கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாகுது. மன அழுத்தத்துக்கு மட்டும் இல்ல, சுற்றுப்புறமே கெட்டு போகுது. அதாவது என்னன்னா ஒரு தொழிற்சாலைக்கோ அல்லது மிகப்பெரிய உயரமான அபார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு 8 இன்ச்சு 10 இன்ச்சு விட்டமுள்ள குழாய்கள்ல வந்து ஆழ்துளை கிணறுகள் அமைக்கிறாங்க. அதே போல வந்து நிறைய பேர் கட்டடங்கள் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கட்டினா என்னாகும்? போட்டி. ஐயோ, நம்ம அவர் 6 இன்ச்சு பைப் போட்டா நம்ம 10 இன்ச்சு பைப் போடுவோம், அப்பதான் நம்மளுக்கு நிறைய தண்ணி கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து போட்டி போட்டு தண்ணீரை வந்து நம்ம எடுக்கிறோம். அதே போல நிறைய பேர் தண்ணீரை எடுத்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் பயன்படுத்த, தொழிற்சாலை தேவைதான், வசிக்கும் அபார்ட்மெண்ட் தேவைதான், ஆனால் சிக்கனமாக பயன்படுத்தணும். ஒரு வரமுறை இருக்கணும். எல்லாரும் இத்தனை விட்டமுள்ள குழாய்களை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னா எல்லாருக்கும் யூனிஃபார்மா சம அளவுல தண்ணீர் கிடைக்கும். தொழிலை கண்டுபிடிப்பதற்கு நீர் இருப்பு ஒரு முக்கிய காரணியாகும். நம்ம என்ன தொழில் செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு வயலே வாங்க போறோம், என்ன நினைக்கிறோம்? பக்கத்துல கம்மா இருக்கா, பக்கத்துல குளம் இருக்கா, சரி நம்ம வீட்டுக்கு இடம் வாங்க போறோமே, பக்கத்துல நல்ல குளங்கள், ஏரிகள், ஆற்றுப்படுகை ஏதாவது இருக்கா, அப்பதான் நம்ம போர் போட்டா ரொம்ப காலத்துக்கு நீர் ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு அந்த நீர் ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் தொழிற்சாலை அமைக்கிறாங்க, வசிக்கும் இடத்தையும் அவங்க அமைக்கிறாங்க. தரமான தண்ணீர் கிடைக்காததால் பல தொழிற்சாலைகள் மூடப்படுது. தொழிற்சாலை ஆரம்பிச்சிடறாங்க, கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா அவங்க போர்லயே அவங்க தோண்டின கிணறுலயே வந்து சால்ட் கண்டென்ட் அதிகமாயிருது. அந்த சால்ட் வாட்டரை வந்து யூஸ் பண்ண மாட்டாது, கடின நீரா மாறிடும், மென்மையான நீரா இருக்காது. ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு சொல்றேன். அப்போ என்ன பண்றாங்க, ஐயோ தண்ணி சரியில்லை, அப்புறம் பாத்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி, தண்ணி இல்லைன்னா கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி கிடையாது, அதிகமா செலவழிக்கும். அப்போ அந்த தண்ணீர் சுத்தமாக முறையாக பாதுகாக்கப்படல, அல்ல நீர் ஆதாரமே வந்துட்டு ஒரு உப்புத்தன்மை இல்லாத ஒரு தண்ணியா இல்லை அப்படின்னு நிறைய பேர் தொழிற்சாலையே மூடிட்டு போயிடுறாங்க. நீர் பாதுகாப்பை அடைவதற்கான நுட்பங்கள். ஒரு தயாரிப்புக்காக நுகரப்படும் நீரின் அளவு, பயன்படுத்தப்படும் செயல்முறை, ஆலை செயல்திறன்
பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் டெக்னாலஜி, எந்த அளவு நீர் மறுசுழற்சி செய்யப்படுகிறது மற்றும் பிற காரணிகளை பொறுத்து பரவலாக மாறுபடும். தொழிற்சாலைகளின் தண்ணீர் தேவைக்கு நிலையான விதிமுறைகள் இல்லை. இருப்பினும் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம், ஆலை மற்றும் செயல்முறையின் தேர்வு, தேவை மற்றும் மாசுபாட்டை குறைக்க அதிகபட்ச மறுசுழற்சி வழங்கும் நடைமுறை ஆகியவற்றின் அடிப்படையில் வரம்பு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்வரும் தலையீடுகள் தண்ணீரை சேமிக்க உதவும். பெரும்பாலான நீர் உபயோகம் தேவையற்றதாக இருக்கும் போது தண்ணீரை மறுபயன்பாடு அல்லது மறுசுழற்சி செய்தல். தண்ணீரை மீண்டும் பயன்படுத்தாத வரை ஒற்றை பாஸ் குளிர்ச்சியை தவிர்ப்பது. குறைந்த ஓட்டம் குழாய் பொருத்துதல்கள், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு குழா போடலாம். அதுக்கு பதிலாக நம்ம 1 இன்ச்சு குழா போட்டோம்னா அதிகமான தண்ணீர் வெளியேறும். நம்ம பிடிக்கிறது போக என்ன ஆகும், மீதி வீணா போகும். அதனாலதான் குறைந்த ஓட்டம் குழாய்களை பொருத்துதல் நல்லது. பெரிய வசதிக்கான தளம் சார்ந்த நீர் பாதுகாப்பு திட்டங்களை உருவாக்குதல், தொழில்நுட்ப மேம்பாடு, மறுபயன்பாடு மற்றும் மேலாண்மையின் பிற வடிவங்களுக்கு கடந்த காலத்தில் பாரம்பரிய விநியோகம் ட்ரெடிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் சார்ந்த அணுகுமுறைகளை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கழிவு பயன்பாட்டு தொழில்நுட்பங்கள், சுத்தமான உற்பத்தி தொழில்நுட்பங்கள் கழிவுகளை குறைப்பதை வலியுறுத்துவதை தத்தெடுப்பதற்கு ஊக்குவிக்கப்பட வேண்டும். மாசுபாட்டை உருவாக்குவது குறிப்பிடத்தக்க மற்றும் தண்டனைக்குரிய மாதிரி வரி விதிக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் வாட்டரை பொல்யூட் பண்றாங்களோ, வாட்டரை பாதுகாக்காம அதுல நிறைய மாசுக்கள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமான வரி விதிக்கப்பட வேண்டும். மற்றும் ஒரு யூனிட் உற்பத்திக்கான பயன்பாட்டை குறைக்க வழிவகுக்கும் தொழில்நுட்ப தலையீடுகளை அறிமுகப்படுத்த வேண்டும். அதற்கான விழிப்புணர்வுகளை மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும். தொழில்துறை நீர் பாதுகாப்பு திட்டத்திற்கான கொள்கை. பொது மற்றும் தனியார் துறைகள் முக்கிய பங்கு வகிக்கும் நமது விலைமதிப்பற்ற இயற்கை வளங்களை பாதுகாக்க நீர் பயன்பாட்டு மேலாண்மை, வாட்டர் யூசேஜ் மேனேஜ்மெண்ட் அது அவசியம். நீர் பயன்பாட்டு திறன் திட்டங்கள் தண்ணீர் தேவையை குறைக்கிறது. நீர் சேமிப்பு மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைத்தல் மற்றும் நீரின் தரத்தை நிலைநிறுத்துதல், தொழில்துறை நீர் பாதுகாப்பு திட்டங்களை உரிமையாளர் மற்றும் மேலாளர்களுக்கு உரிய நேரத்தில் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கூட்டங்களை நடத்தி அறிவுரைகளை வழங்கி செயல்படுத்துதல். நன்னீர் ஆதாரங்களின் பற்றாக்குறை மற்றும் நீர் மாசுபாடு அபாயங்களை கருத்தில் கொண்டு தொழில்துறை தொடர்பான நீர் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மையில் பின்வரும் உத்திகள் பின்பற்றப்பட வேண்டும். மாசுபட்ட நீர்நிலைகளில் தொழிற்சாலைகளை கண்டுபிடிப்பதற்கான முன்மொழிவுகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் திட்டங்கள் ஏற்கனவே சில மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. தொழில்துறையில் சில துறைகளில் தண்ணீர் கிடைப்பதன் அடிப்படையில் மாநிலங்கள் தங்கள் தொழில் கொள்கையை வெளியிட வேண்டும். என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு நாங்க பெர்மிட் பண்ண போறோம் அப்படின்றது ஸ்டேட் லெவல்ல அந்த ஆபீஸ்லாம் அதை மத்திய அரசுடன் சேர்ந்து அதை முறையான ஒரு வடிவங்கள்ல அதை செயல்படுத்தணும். பயனுள்ள மேலாண்மை உத்திகளுக்காக ஒரு விரிவான மற்றும் குறிப்பிட்ட கால ஷார்ட் டேர்ம் இதுல தண்ணீர் நுகர்வு மற்றும் தொழிற்சாலைகளின் வெளியேற்ற தணிக்கை இருக்க வேண்டும். தண்ணீர் நுகர்வு, தண்ணீரை பயன்படுத்துதல் மற்றும் யூசேஜ் இன் இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகளின் தேவை, இந்த விஷயத்துல தணிக்கை இருக்க வேண்டும், ஆடிட். தொழிற்சாலை சுற்றுச்சூழல் பூங்காக்கள் மூலம் கழிவு நீரை மறுசுழற்சி செய்தல். நீர்ப்பாசனம் மற்றும் தோட்டக்கலை துறைகள் மற்றும் சில தொழிற்பேட்டைகளில் மறுசுழற்சி செய்வதற்காக குறைந்தபட்ச அளவு கழிவு நீரை சுத்திகரிப்பதற்காக நீர்வாழ் தாவரவியல் மண்டல அமைப்பை பயன்படுத்தி செயற்கை ஈர நிலங்களை உருவாக்குவது இதில் அடங்கும். ஆர்டிபிஷியல் மாய்ஸ்சரைஸ்டு லேண்ட் அதை உருவாக்கணும்ன்றாங்க. அது எப்படி பண்ணலாம்னா சில தாவரங்கள் இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா பதுமராகம், பென்னிவாட் போன்ற நீர் தாவரங்களை வச்சு இதுல இதனுடைய வேறு அமைப்புகள் என்ன செய்யுதுன்னா இந்த தண்ணீருடைய இதை சேமிக்கிறதுக்கு உதவுது. அவை பாக்டீரியாவின் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. இவை இது கழிவு நீரில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்தி ஆக்சிஜனாக மாற்றும் அரிய குணநலன்களை உள்ள தாவர வேர் மண்டல அமைப்பை பயன்படுத்த வேண்டும். தொழில்துறை நீர் பாதுகாப்பு காலத்தின் தேவை. ஒரு தொழில் அதிக நீர் பயன்பாடு மற்றும் நீர்நிலை அமைப்பு கணிசமான கழிவு வெளியேற்றத்தை ஏற்படுத்துகிறது.
ஆனால் மேற்பரப்பு அல்லது நிலத்தடி நீர் ஆதாரங்களின் பண்புகளை மாற்றுகிறது. எனவே நீர் வளத்தை பயன்படுத்துதல், பாதுகாத்தல் மற்றும் கழிவு வெளியேற்றங்களை குறைத்தல் அல்லது நீக்குதல் ஆகியவை நீண்ட கால நிலைத்த தன்மைக்கு திறம்பட மற்றும் யதார்த்தமாக நடைமுறைப்படுத்தும் ஒரு திட்டமாக அமைய வேண்டும். விவசாய நீர் பாதுகாப்பு, நீர் சேமிப்பு. விவசாயத்துறை பொருளாதாரத்தின் முக்கிய தங்குமிடம். விவசாயம் 70% நன்னீரை பயன்படுத்துவதால் மட்டுப்படுத்தப்பட்ட நீர் வளத்தை கொண்டு அதிக பரப்பளவை கட்டுப்படுத்த தண்ணீரை திறமையாக பயன்படுத்துவதும் சேமிப்பதும் முற்றிலும் அவசியம். உள்நாட்டு மற்றும் தொழில்துறை போன்ற பிற பயனர்களிடமிருந்து போட்டியிடும் தேவை காரணமாக விவசாயத்தில் நீரின் பங்கு கணிசமாக குறையும். பயிர் உற்பத்தியை பெருக்க ஒவ்வொரு சொட்டு நீரையும் திறமையாக பயன்படுத்த முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். விவசாயிகள் அதிக நீரை சிக்கனமான யூஸ் பண்ணக்கூடிய, அதிக நீர் தேவைப்படாம சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய பயிர் வகைகளை பயிரிடணும். அதிக தண்ணீர் தேவை உள்ள பயிர்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும். வீணாகும் பாசன உத்திகளை கடைபிடிக்கணும். விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் நீர், பயிர்கள் தேவைப்படும் அதிக நீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நிலத்தடி நீரை அதிக அளவில் உறிஞ்சுவதால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டம் என்ன செய்து குறையுது. பயிர்களை உற்பத்தி செய்ய மகத்தான அளவு தண்ணீர் தேவைப்படுகிறது. உதாரணமா பார்த்தோம்னு வைங்களேன், ஒரு கிலோ அரிசியை நம்ம உற்பத்தி பண்ணணும். அதாவது நாத்து நட்டு அந்த நெல்லு செடியை பராமரிச்சு அதுக்கு தண்ணி விட்டு களை எடுத்து உரம் போட்டு எல்லாம் பண்ணி 1 கிலோ அறுவடை பண்ணி 1 கிலோ அரிசியை விளைவிக்க எவ்வளவு தண்ணீர் தேவை தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது அந்த ஒரு பருவத்துக்கு. அடுத்ததா 1 கிலோ கோதுமை உற்பத்தி செய்ய எவ்வளவு தேவைப்படுது? 1 மீட்டர் கியூப். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1000 லிட்டர் தண்ணீர் 1 கிலோ கோதுமையை உற்பத்தி பண்றதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. எனவே திறமையான பண்ணை நீர் மேலாண்மை நடைமுறைகளை கடைபிடிக்கிறது மிக அவசியம். விவசாயத்திற்கான நீர் பாதுகாப்பு நுட்பங்கள். நீர்ப்பாசன விஷயத்தில் ஊட்டச்சத்துக்கள், பூச்சி மற்றும் நோய், களை கட்டுப்பாடு போன்ற பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறைகளின் தொகுப்புகளை ஏற்று தண்ணீரை முடிந்தவரை திறமையாக பயன்படுத்த வேண்டும். இதனால் அதிகபட்ச உற்பத்தி கிடைக்கும், ஈல்டு கிடைக்கும். மானாவாரி விவசாயத்தில் ரெயின்ஃபெட். தற்போது மிக குறைவாக உள்ள பயிர் உற்பத்தியை அதிகரிக்க மண்ணின் ஈரப்பதத்தை சேமித்து பாதுகாக்க வேண்டும். அதாவது நம்ம மண்ணில் உள்ள ஈரை வீணாகாம பாதுகாக்கணும். பாசனம் மற்றும் மானாவாரி பகுதிகள் இரண்டிலும் தற்போதுள்ள மழைநீர் உள்ளிட்ட நீர் ஆதாரங்களை திறமையாகவும் உகந்ததாகவும் பயன்படுத்தணும். நீண்டகால பயன்பாட்டிற்கு மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க முயற்சி எடுக்க வேண்டும். நீர்ப்பாசன விவசாயத்தில் குறிப்பாக செமி ட்ரவுட், அரை வறண்ட மற்றும் ட்ரவுட், வறண்ட பகுதிகளில் பின்வரும் நடவடிக்கை மூலம் நீர் இழப்பை குறைக்கலாம். தலைக்கூலம், அதாவது தாவர குப்பைகள் போன்ற கரிம அல்லது கனிம பொருட்களின் பயன்பாடு. அதை நம்ம நிலத்துல அப்படியே 2 வரிசை செடிகளுக்கு இடையில வைக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா நீர் ஆவியாகிறது தடுக்கப்படும். அப்ப நிலத்துல நீர் நம்ம பாய்ச்சப்பட்ட நீர் என்ன ஆகும், அந்த இலைத்தள கூலங்களுக்கு அடியில் இருக்கிறதுனால சூரிய வெப்பத்தால மேல ஆவியாகாது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். சரியா? அதே போல லேண்டை தரிசாவே விட்டுறக்கூடாது. 5 ஏக்கருக்கு சார் பராமரிக்கவே ஆள் இல்லை, வேலையாலே கிடைக்க மாட்டாங்க, அதனால 1 ஏக்கர் தான் விவசாயம், மீதி 4 ஏக்கர் சும்மா தான் கிடக்குன்னு விடக்கூடாது. அதுல ஏதாவது அந்த சன்கம்பு இந்த மாதிரி தலைச்சத்தை கிரகிச்சு வேர்ல சேமிக்கக்கூடிய சரிவுகள்ல தண்ணீரை தேக்கி நெல் வயல் பண்றாங்க. மண் மற்றும் நீரை பாதுகாப்பதற்கு விளிம்பு அடிப்படையிலான அமைப்புகள் சிறந்தது. முறையான நிலத்தை சமன் செய்தல், அண்டுலேட்டிங்கா இருக்கக்கூடாது, மேடு பள்ளமா இருக்காது, வேலி மாதிரி இருக்கக்கூடாது, காடாம இருக்கக்கூடாது, சமன் செய்யணும். மண், பயிர், நிலப்பரப்பு, நீர் ஆதாரம், தட்பவெப்பநிலை போன்றவை பொறுத்து நன்கு வடிவமைக்கப்பட்ட திறமையான நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்த வேண்டும். விவசாயத்தில் நீர் உற்பத்தியை மேம்படுத்துதல். திறமையான நீர் சேமிப்பு மற்றும் மேலாண்மை. மானாவாரி பகுதிகள், ரெயின்ஃபெட் ஏரியால அதாவது வானம் பார்த்த பூமி, மழையை எதிர்நோக்கி செய்யக்கூடிய விவசாயம் பயிர் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாகிறது. மானாவாரி விவசாயத்தின் கீழ் மழை நீரை இடத்திலேயே
ஈரப்பதத்தை சேமிப்பு வைப்பதன் மூலமோ பயிர் மண்ணின் வகை மற்றும் நிலப்பரப்பு ஆகியவற்றை பொறுத்து பாசனத்தின் மேற்பரப்பு முறைகளான எல்லை, சோதனைப்படுகை பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலான தானிய பயிர்களுக்கு ஒரே மாதிரியான சாய்வுடன் குறிப்பிட்ட அகலம் மற்றும் நீளம் கொண்ட கீற்றுகளை கொண்ட எல்லை பாசன முறை பயன்படுத்தப்படுகிறது. மண்ணின் நிலைமையை பொறுத்து சீரான சாய்வை வழங்குவதன் மூலம் மேல்நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு சீரான சரிவு, கீழ்நிலைக்கு ஈர்ப்பு விசையால் தண்ணீர் பாய வாய்ப்புள்ளது. நெல் மற்றும் கரும்பு போன்ற தேங்கி நிற்கும் நீர் தேவைப்படும் பயிர்களுக்கு சிறிய வயல்களை கொண்ட பாசன முறை பயன்படுத்த வேண்டும். நீர்ப்பாசனத்தின் அழுத்தம் அமைப்பு, அதாவது வாட்டரை இரிகேட் பண்றோம். எப்படி? ஒரு பிரஷரைஸ்டு, ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த தண்ணீரை பாய வைக்கிறது. மேற்பரப்பு நீர்ப்பாசன முறையின் நீர் ஈர்ப்பு விசையால் பாய்கிறது. மேற்பரப்புல இருந்து வர்றது ஈர்ப்பு விசை. எனவே மேல் நீரோட்டத்திலிருந்து கீழ்நிலைக்கு நீர் பாய சரியான தரம் வழங்கப்பட வேண்டும். நிலப்பரப்பு அலையாக இருந்தால் சமன்படுத்துவதற்கான செலவு புதுமையான முறையின் விலையை விட அதிகமாகும். எனவே நீர்ப்பாசனம் மற்றும் மண்ணில் கணிசமான அளவு அதிக ஊடுருவல் விகிதங்கள் உள்ளன. தெளிப்பான் அல்லது இந்த மாதிரி நேரங்கள்ல அண்டுலேட்டிங் மேடு பள்ளமா உள்ள இடத்துக்கும் சமம் பண்றேன்னா காசை செலவு பண்ணக்கூடாது. சொட்டு நீர் பாசனம் அல்லது ஸ்பிரிங்க்லர் நம்ம அந்த முறையை பயன்படுத்தணும். இது பாருங்க, தெளிப்பு நீர் பாசனம், ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன், ஒரு மலைத்துவல் மாதிரியே விழுகும். இம்முறை பாசனத்தில் மழையின் வடிவில் பயிருக்கு தண்ணீர் விடப்படுகிறது. குறைந்த நீரை அதிகமா பயன்படுத்துறது. பின்னர் அது ஸ்பிரிங்க்லர் மூலம் காற்றில் தெளிக்கப்படுகிறது. இதனால் தரையில் விழும் சிறிய நீர் துளிகளாக உடைகிறது. ஒரு பம்ப், நீர் சேமிப்பு தொட்டி, பிரதான மற்றும் பக்கவாட்டு குலைகள், நீர் வடிகட்டிகள், அந்த கன், ரொட்டேட்டிங் கன், இதன் மூலம் இதை பயன்படுத்துறோம். கணிசமான உயர் நீர் பயன்பாட்டு திறனை 75% 80% உறுதி செய்யப்படுகிறது. நீரின் தேவையை பொறுத்து நீரின் விரும்பிய ஆழத்தை வெவ்வேறு நேரங்களில் பயன்படுத்தலாம். பாசன நீருடன் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளையும் திறமையாக பயன்படுத்தலாம். தண்ணீர் பாய்ச்சும் போதே உரமும் அந்த தண்ணியோட கலந்து அனுப்பிடலாம். அதுக்கு பேர் ஃபர்டிகேஷன். அதே போல பூச்சிக்கொல்லி மருந்தையும் சேர்க்கலாம். இந்த ஸ்பிரிங்க்லர் இரிகேஷனை அதிக காற்று வீசும் போது நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இதே மலைத்துவல் மாதிரி விழுகும். அது என்ன, காற்று வீசும்போது தள்ளி போயிடும். அந்த நீர் அந்த செடிகளுக்கு கிடைக்காது. அதே போல பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் பாசனம் செய்யறது நல்லது. மாலை நேரம். இதுதான் அந்த படம் பாருங்க. இணை வரிசைகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஸ்பிரிங்க்லர் பூமிக்கு அடியில பைப்பு மூலமா வருது. ஒரு 3 அடி உயரத்துக்கு அந்த பைப் நட்டு குத்தலா இருக்கு. அந்த பிரஷரோட வரும்போது மேல ரொட்டேட்டிங் ஹெட் இருக்கும். சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா அந்த அழுத்தத்துடன் கூடிய வாட்டர் மேல வந்தோம்னா அந்த கன் சுத்த ஆரம்பிச்சிடும். மலை தூவல் மாதிரி எல்லா இடமும் நீண்ட தூரத்துக்கு அது என்ன ஆகுது, அந்த தெளிக்குது நீரை இதனால எல்லா செடிகளுக்கும் நீர் கிடைக்கும். மேற்பரப்புல தெளிப்பு நீர் பாசனம் நீர் பயன்பாட்டு திறனை 75-80% உறுதி செய்யுது. பாசன நீருடன் பூச்சிக்கொல்லியும் நம்ம பயன்படுத்தலாம், உரமும் கொடுக்கலாம்னு சொன்னோம். அதே போல நம்ம சொன்னது என்னது, அதிக காற்று வீசும் போது பயன்படுத்தக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு முறை சொட்டு நீர் பாசனம். இப்ப இந்த படத்துல பாக்குற இந்த ஏரியாக்கு நீங்க பாய்ச்சி முறையில வாய்க்கால தண்ணியை கொண்டு பிளட் இரிகேஷன் மாதிரி அல்லது ஓப்பன் இரிகேஷன் பண்ணீங்கன்னா செடி போக இருக்கிற இந்த தரைப்பகுதி பூரா தண்ணியை குடிச்சிரும். வரப்பு குடிச்சிரும், களை செடிகள் குடிச்சிரும், தண்ணி வீணா போகும். அதனால என்ன பண்றோம்னா செடிகளுக்கு ஒரு மெயின் பைப்ல இருந்து தோட்டத்துக்குள்ள லேட்டரல் பைப், அதுல இருந்து அந்த கருப்பு கலர்ல இருக்கு பாருங்க, அதுக்கு லேட்டரல் பைப், அப்புறம் மைக்ரோ டியூப் வந்துடும். ஒவ்வொரு செடியினுடைய வேர்பகுதிக்கு மட்டும் அந்த மைக்ரோ டியூப் மூலமா சொட்டு சொட்டா தண்ணீர் விழுகுது. அதான் சொட்டு நீர் பாசனம். 1 மணி நேரத்துக்கு 20 லிட்டர் தண்ணி, 5 லிட்டர் தண்ணியில இருந்து 20 லிட்டர் தண்ணி வர விழுகக்கூடிய வழியில அந்த எமிட்டர்ஸ் ட்ரிப்பர் அந்த மைக்ரோ டேப்ல மாட்டியிருப்பாங்க. அப்புறம் அங்கங்க பச்சை கலர்ல இருப்பாங்க, டேப் தேவையில்லைன்னா மூடிக்கலாம். அப்போ ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியில மட்டும் அந்த வேர்பகுதியை சுத்தி அந்த நீர் விழுகிறதுனால ஒரு தாவரத்துக்கு இன்னொரு தாவரத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் இடைவெளி இருக்குன்னு வைங்க. அந்த இடைவெளியில தண்ணீர் விழுகாது இல்ல, டியூப் வழியா தானே வேருக்கு போகுது. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது, களை செடிகள் முளைக்காது. களை எடுக்கிறதுக்கு ஆள் விடுற காசு செலவு மிச்சம். சரியா, போடுற உரம் களை செடிக்கு போகாது, தாய் செடிக்கு மட்டும்தான் போகும். அதனால சொட்டு நீர் பாசனம் ரொம்ப நல்லது. எந்த சூழ்நிலையிலும் நீர்ப்பாசனம் தேவைப்படுகிறது. இதை நம்ம ஒரு நீர் பாய்ச்சலுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். நீர்ப்பாசனத்தின் மேற்பரப்பு மற்றும் அழுத்தம் அமைப்புகளை பயன்படுத்துங்க. ரன் ஆஃப் வாட்டரை பயன்படுத்துங்க. அதே போல வாய்க்கால் வரப்புகளை சுத்தம் பண்ணணும். உடைப்புகள் இருக்கக்கூடாது, விரிவுகள் இருக்கக்கூடாது.
அதே போல வந்து ஸ்பிரிங்க்லர் சொட்டு நீரை பயன்படுத்துங்க. எந்த முறை நீர்ப்பாசனத்தின் கீழ் உரமிடுதல் திறன் அதிகமா உள்ளது, ஏன் அப்படின்னு பார்க்கணும். இப்ப ட்ரிப் இரிகேஷன்ல வந்து உரத்தை வந்து தண்ணீரோடய செலுத்தலாம். சரியா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேளாண் வல்லுநர்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சு தெரிஞ்சுக்கணும். நீர்ப்பாசன திறன் எஃபிஷியன்சி. அதிக நீர்ப்பாசன திறனை வழங்குவதற்கு நீர்ப்பாசன முறை நன்கு பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இப்ப ட்ரிப் இரிகேஷன் அந்தந்த பைப்பு கரெக்டா ஃபிட் பண்ணணும். அதை நட்டு இருக்கா போல்ட்டு இருக்கா அதை சரியா டைட் பண்ணணும். எங்கேயுமே லீக்கேஜ் இருக்கக்கூடாது. இதனால் நீர் பற்றாக்குறை ஏற்படாது, காசு செலவழியாது, வரையறுக்கப்பட்ட நீர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பயிர் உற்பத்தி திறனை பாதிக்காத வகையில் நீர் ஆதாரங்கள் முடிந்த அளவு பரப்பளவை கட்டுப்படுத்தும் வகையில் பயன்படுத்தப்பட வேண்டும். அதிகரித்து வரும் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு குறைந்து வரும் தண்ணீரை கொண்டு அதிக அளவில் பரப்பளவில் செடி கொடிகளை வளர்ப்பதற்கும் உணவுகளை தயார் பண்ணுவதற்கும் தொழிற்சாலைகள் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் நாம் வந்து அதுக்கு வந்து தேவையான அறிவை பெற்றிருக்கணும், விழிப்புணர்வு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். வருவாயை அதிகரிக்க ஒவ்வொரு சொட்டு நீர் அமைப்பும் மேம்படுத்துவதன் மூலம் இதை உறுதிப்படுத்த முடியும். இந்த சூழலில் தான் நீர்ப்பாசன திறன் என்ற கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. உண்மையிலேயே இந்த தெளிப்பான சொட்டு நீர் பாசன முறை வந்து விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். குறைந்த அளவு தண்ணீர், ஒரு கிணற்றுல வந்து ஒரு 5 அடி தான் 8 அடி தண்ணீர் தான் இருக்குன்னா அது ஒரு ஏக்கருக்கு பாய்ச்ச முடியாது. ஆனா அதே சமயம் வந்து சொட்டு நீர் அமைப்பு மூலமா தெளிப்பான் மூலமா வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ குறைந்த அளவு தண்ணீரை நிறைந்த அளவு தேவைக்காக நம்ம செடி கொடிகளுக்கு பயன்படுத்த, வயல்வெளிக்கு பயன்படுத்த, பயிர்களை வளர்க்க பயன்படுத்த முடியும். பயிர் உற்பத்திக்கு கிடைக்கக்கூடிய நீர் வளங்கள் எவ்வளவு திறம்பட பயன்படுத்தப்படுகிறது என்பதை மதிப்பிடுவதற்கு நீர்ப்பாசன திறன் பயன்படுகிறது. நீர்ப்பாசன முறையின் செயல்திறன் தலைமை பணிகளில் மேற்பரப்பு நீர்த்தேக்கத்தில் நீர் சேமிக்கப்பட்டு திசை திருப்பப்பட்டு பாசன பகுதிக்கு கடத்தப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. கால்வாய் கட்டளையை விட குழாய் கிணறு கட்டளைகள் அதிக நீர்ப்பாசன திறன் கொண்டவை. கால்வாயில வாய்க்கால், இப்ப ஒரு கிணறுக்கு மோட்டார் போறோம், இந்த பம்பு தொட்டியில வந்து மோட்டார் தொட்டியில விழுகுது, வாய்க்கால் வழியா தண்ணி போகும்போது அதுல களைகள் வளர்ந்துருக்கும், புல்லு பூண்டு எல்லாம் வளர்ந்து கிடக்கும், நீரின் வேகத்தை தடுக்கும், அந்த நீரை அது குடிக்கும், வெயில்ல வந்து ஆவியாகும். ஒரு 500 மீட்டர் தூரத்துல தான் வயல் இருக்கு, வாய்க்கால 500 மீட்டருக்கு தண்ணி போகுதுன்னா கடுமையான வெப்ப காலங்கள்ல என்ன ஆகும், ஆவி ஆயிரும், தண்ணி உடப்படுத்து போகும். நம்ம வாய்க்கால சரி பண்ணி இருக்க மாட்டோம், அடுத்தவங்க தோட்டத்துக்கு தண்ணி பாஞ்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். மேற்ப முறையுடன் ஒப்பிடும்போது அப்போ இந்த பூமிக்கடியில பைப்பை கொண்டு போய் வயலுக்குள்ள போய் மெயின் பைப், லேட்டரல் பைப், மைக்ரோ டியூப் மூலமா சொட்டு நீரோ ஸ்பிரிங்க்லர் அமைக்கிறவங்க தண்ணி வேஸ்ட் ஆகாது. சுமார் 40%, சுமார் 60% நீர் வீணாகி நீரோட்டமாக போகுது. ஸோ அதனால வாட்டர் பைப்லைன் மூலமா சப்சர்ஃபேஸ் இரிகேஷன், சரியா, பூமிக்கு அடியில கூட குழாய் மூலமா தெளிப்பான் பாசனமும் சொட்டு நீர் பாசனமும் நல்லது. நீர்ப்பாசன அமைப்பில் நீர் இழப்பு பின்வரும் வடிவத்தில் நிகழ்கிறது. சேமிப்பு நீர்த்தேக்கம் மற்றும் போக்குவரத்து அமைப்பில் ஏற்படும் இழப்புகள். இந்த இழப்புகள் நீர்த்தேக்கத்தில் உள்ள நீர் மேற்பரப்பில் இருந்து ஆவியாதல், ஒண்ணு ஆவியாதல் எவாபரேஷன், மற்றும் நீர் கசிவு, அதாவது கீழே வந்து சரியான கட்டமைப்பு, சுற்றுப்புற சுவரோ அடிப்பாங்களும் சரியான நீர் கசிஞ்சு போயிட்டு இருக்கும் எங்க தேக்கி வச்ச இடத்துல இருந்து. கால்வாய் அமைப்பு, கால்வாய் நிரம்பி வழிதல், ஏன்னா வாய்க்கால சரி பண்ணி இருக்க மாட்டோம், உடைப்பு இருக்கும், விரிசல் இருக்கும், வீணா போகுது. வயல் இழப்பு, இந்த இழப்புகள் முக்கியமாக பயிர் வேறு மண்டலத்திற்கு கீழே ஆழமான ஊடுருவல் மற்றும் நீர்ப்பாசன வயலிலிருந்து வெளியேறும் நீர் மற்றும் நீர் பயன்பாட்டின் போது ஆவியாகும். நீர் பயன்பாட்டு திறன் எஃபிஷியன்சி பார்க்க போறோம். நீர் வயல் கால்வாயை அடைந்த பிறகு, நீரானது வயல்வெளிக்கு கால்வா மூலம் அடைந்த பிறகு அதை முடிந்த வரை திறமையாக வயலுக்கு பயன்படுத்த வேண்டும். வயலில் கிடைக்கும் நீர் எவ்வளவு திறமையாக பயன்படுத்தப்பட்டது என்பதை இது குறிக்கிறது. அதாவது ஒரு ஃபார்முலா, சூத்திரம் என்னன்னா, ஈன்றது வந்து நீர் பயன்பாட்டு திறனை குறிக்குது, இஸ் ஈக்குவல் டு W, சரியா. அதை வந்து பிராக்கெட்ல என்ன பண்றாங்க, மைனஸ் ஆர் பிளஸ் டி பிளஸ் டி இன்ட்டு 100. இந்த ஈன்றது நீர் பயன்பாட்டு திறன், டபிள்யூன்றது நீர் பாசனத்தின் போது வேர் மண்டலத்தில் சேமிக்கப்படும் நீர், ஒரு தாவரத்தினுடைய வேர் பகுதியில எவ்வளவு நீர் உறிஞ்சப்படுது அப்படின்றது W. அடுத்து வந்து W வயலுக்கு வழங்கப்படும் நீர், சரியா,
இன்னொரு இது என்னன்னா நம்ம வயலுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுங்கிறது அதை குறிக்குது. அடுத்து ஆர் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா வயலில் இருந்து மேற்பரப்பு ஓட்டம், ரன் ஆஃப். டீன்றது என்ன, வேர் மண்டலத்துக்கு கீழே ரூட் ஜோன்ல இருந்து கீழே எவ்வளவு பெர்குலேட் ஆகி கீழே போகுது. 100% குறைவான நீர் பயன்பாட்டு திறன். வயல் சேனல்களில் இருந்து கசிவு இழப்புகள் மற்றும் வேர் மண்டலத்திலிருந்து ஆழமான ஊடுருவல் இழப்புகள் காரணமாகும். நீர் சேமிப்பு திறன், வாட்டர் ஸ்டோரேஜ் எஃபிசியன்சி. சிறிய நீர்ப்பாசனம் அதிக நீர் பயன்பாட்டு திறனுக்கு வழிவகுக்கும். ஆனால் அது மோசமான நீர்ப்பாசன நடைமுறையாக இருக்கலாம். நீர்ப்பாசனத்தின் போது வேர் மண்டலத்தில் தேவையான நீர் எவ்வளவு முழுமையாக சேமிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் மதிப்பிடுவதற்கு சில காரணிகள் உள்ளன, சில ஃபார்முலா. வாட்டர் ஸ்டோரேஜ் எஃபிசியன்சி எப்படி பார்க்கிறோம்னா E is equal to WS divided by, அதை எதால வகுக்கிறாங்க, WN. அப்புறம் 100ஆல என்ன செய்யறாங்க, பெருக்குறாங்க. ஈன்றது நீர் சேமிப்பு திறன், WS என்றது நீர்ப்பாசனத்தின் போது வேர் மண்டலத்தில் சேமிக்கப்படும் நீர். WN அப்படின்றது என்னன்னா நீர்ப்பாசனத்திற்கு முன் வேர் மண்டலத்திற்கு தேவைப்படும் நீர். சரியா? வாட்டர் ஸ்டோரேஜ் எஃபிஷியன்சி எப்படி பார்க்கிறோம், வாட்டர் ஸ்டோர்டு இன் ரூட் ஜோன் ஏரியா டிவைடட் பை வாட்டர் நீடட் பிஃபோர் இரிகேஷன் இன் லேண்ட் மல்டிப்ளைடு பை 100. நீர் விநியோக திறன், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் எஃபிஷியன்சி. தேவையான அளவு தண்ணீர் மட்டும் பயன்படுத்த வேண்டியதில்லை, ஆனால் அதன் சீரான விநியோகமும் சமமாக முக்கியமானது. எந்த அளவிற்கு நீர் சீராக விநியோகிக்கப்படுகிறது என்பதை குறிக்கிறது. இதுல நீர் விநியோக திறன் எப்படி கணக்கிறோம்னா இடி. இடின்றது என்னது, வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் எஃபிசியன்சி. 1 மைனஸ் ஒய் டிவைடட் பை டி மல்டிப்ளைட் பை 100. அந்த ஈன்றது வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் எஃபிசியன்சி. டின்றது ஆவரேஜ் நியூமெரிக்கல் டீவியேஷன் ஃப்ரம் டி. ஒய்ன்றது ஆவரேஜ் டெப்த் ஆஃப் வாட்டர் ஸ்டோர்டு டியூரிங் இரிகேஷன். பாசனத்தின் போது எவ்வளவு ஆழத்திற்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது அப்படின்றது ஒய்ன்றது குறிக்குது. நீர் பயன்பாட்டு திறன், வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி. நீர் பயன்பாடு செயல்திறன் என்பது பயிரை குறிக்கிறது. இது ஒரு யூனிட் பரப்பளவில் ஒரு யூனிட் ஆழத்தில் உற்பத்தி செய்யப்படும் பயிரின் எடை. அதாவது ஹெக்டேருக்கு 1 சென்டிமீட்டருக்கு கிலோ பகுதியில் பரப்பளவுல எவ்வளவு கிலோ கிடைக்குது அப்படின்ற விஷயம். நீர் பயன்பாட்டின் செயல்திறன் பின்வரும் வழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி ஒய் டிவைடட் பை இடி. ஈட்டின்றது ஆவியாதல் மூலம் அறியப்படுகிறது. ஒய்ன்றது பயிர் விளைச்சல், ஈல்டு பர்சன்டேஜ். வயல் நீர் பயன்படுத்தப்படும் திறன், இது பாத்தீங்கன்னா முன்னையது பாத்தீங்கன்னா இ அதாவது உதாரணமா பொதுவா சொல்ல போனோம்னா ஒரு இடத்துல ஒரு நில அமைப்புல பயிர் செய்யறாங்க. வினாடிக்கு 70 லிட்டர் தண்ணி வெளியேற்றப்படுது. ஒரு நொடிக்கு 56 லிட்டர் வயலுக்கு அனுப்பப்பட்டால் நீர் கடத்தும் திறனை எப்படி கணக்கிடுவீங்க? EC is equal to WF divided by WD multiplied by 100. அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 56. அதாவது ஒரு நொடிக்கு 56 லிட்டர் வயலுக்கு அனுப்பப்படுது. வெளியேறது எவ்வளவு? 70 லிட்டர் தண்ணி. 56 வகுத்தல் 70 பெருக்கல் 100 வைத்து பார்த்தோமானால் 80% நம்மளுக்கு இருக்கு. ஆனா மீதி 20% எங்க போகுது? அந்த தண்ணீர் பாய்ந்து வருது இல்லையா, அந்த டிரான்சிட்ல வீணா போகுது. இதுதான் நீர் கடத்தல் திறன். நீர் பயன்பாட்டு திறன் பாத்தீங்கன்னா தாவர இனங்கள் தழுவுதல் மூலமாக, தாவர காரணிகள் மூலமாக, வேளாண் நடைமுறைகள் மூலமாக, களை கட்டுப்பாடு நிர்வாகத்தின் மூலமாக, நோய் மற்றும் பூச்சி கட்டுப்பாடு மூலமாக நீர் பயன்பாட்டு திறனை நம்ம மேம்படுத்த முடியும். இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 பாடத்திட்டங்கள்ல வாட்டர் ஹார்வெஸ்டிங், நீரை எப்படி சேமிக்கிறதுன்னு பார்த்தோம். நீரை சேமிக்கிற முறைகளை பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா யூசேஜ், தண்ணீரை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம். அதுக்கு நாம் நடத்தி காட்ட வேண்டிய செயல்பாடுகளை பத்தி பார்த்தோம். இன்று பாத்தீங்கன்னா வாட்டரை பயன்படுத்துறதுக்கான தொழில்நுட்பங்களை பார்த்தோம். சோ இதுவரையிலும் இன்று நாம் கலந்து ஆலோசிக்கப்பட்ட இந்த வாட்டர், அதாவது தண்ணீர்
எப்படி பயன்படுத்துவது, அதற்கான தொழில்நுட்பங்கள் என்னென்ற விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.